நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். கோவிட் பிடியிலிருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கையில் மகிழ்ச்சி. கோவிட் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கவில்லை என தொடர்ந்தும் அறிவுறுத்தல். 3வது நாளாகவும் வெற்றிகரமாக இயங்கியது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள். மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதால் தொலைந்து போனது சமூக இடைவெளி. பயண தடைகளின் பின் இலங்கையிலிருந்து சென்றது முதல் பயணிகள் விமானம். ஊரடங்கை தளர்த்திய நாடுகளுக்கு தென்கொரிய செய்தி சாட்டையடி. இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்ததை தொடர்ந்து சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு நீதிமன்றினால் வழங்கப்பட்ட பிணை உத்தரவினை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று ரத்து செய்ததை தொடர்ந்து அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்ததை தொடர்ந்து சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வெள்ளைவேன் விவகாரம் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்து 382 பேர் வீடு திரும்பியுள்ளனர். குணமடைவோரின் செய்தி புதிய நம்பிக்கையை தந்தாலும் கோவிட் வைரஸின் அச்சுறுத்தல் இன்னும் முழுமையாக நீங்கிவிடவில்லை என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகிறது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 891 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட 20 கோவிட் தொற்றாளர்களில் 17 பேர் கடற்படை வீரர்கள் எனவும் 2 கடற்படை வீரர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் எனவும் மேலும் ஒருவர் துபாயிலிருந்து வந்த கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர் எனவும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் 1078 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மே 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 16,302 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக 38,740 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகளில் பூரண குணமடைந்த 6 பேர் இன்று காலை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டியில் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களை அனுப்பி வைக்கும் நிகழ்வில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர், தாதியர் என பலரும் கலந்து கொண்டனர். காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றப்பட்டதை அடுத்து இதுவரை 62 பேர் சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் பூரண சுகமடைந்த 55 பேர் கடந்த ஞாயிறன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் கொழும்பு பண்டாரநாயக்க மாவத்தை மற்றும் பேர்வளை, ஜாயில ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாகும். காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 62 பேரில் இதுவரை 61 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வெளிசரி கடற்படையினரோடு தொடர்புபட்டவர்களில் வவுனியா பம்பைமடு ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அவிசாவளை, குருநாகல், கண்டி, கொழும்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 129 பேர் இன்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களது தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 809 உயர்வடைந்துள்ளது. 500 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்புடையவர்களுடைய எண்ணிக்கை 488 உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 382 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 9 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 105 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும்,
கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 111 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 454 பேரும், கடற்படை தவிர்ந்த ஏனைய படையினர் 11 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் கொழும்பில் இன்று 3வது நாளாகவும் அநேகமான அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வளமிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் மக்கள் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுகின்றார்களா என்பதை அவதானிக்க இன்று விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டை மெல்ல வளமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதன்படி கொழும்பு, கம்பகா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் அரசு தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் பகுதியளவில் அழைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுவேளை ஊரடங்கு அமுலில் உள்ள மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய பகுதிகளில் ஆசனங்களில் எண்ணிக்கைக்கு அமைய பயணிகள் ரயில் சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து, தனியார் பேருந்து மற்றும் ரயில்களில் ஆசனங்களுக்கு ஏற்றவாறு பயணிப்பதற்கும் போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த அனுமதிக்கமைய அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு அரசு பேருந்துகள் வடமாகாணத்துக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட சேவையில் ஈடுபட்டன. முல்லைத்தீவு மாவட்ட அரசு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் வவுனியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் ஆகிய மாவட்டங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பேருந்து சேவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து தனியார் பேருந்து சேவைகள் எதுவும் இன்றைய தினம் இடம்பெறவில்லை. மேலும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமலில் உள்ள கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லும் பொதுமக்கள் அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்துக்கு அமையவே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கங்களுக்கு அமைய வெளியே செல்வதற்கான தினம் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை 1 அல்லது 2, செவ்வாய்க்கிழமை 3 அல்லது 4, புதன்கிழமை 5 அல்லது 6, வியாழக்கிழமை 7 அல்லது 8, வெள்ளிக்கிழமை 9 அல்லது 0. இந்த இறுதி இலக்கத்துக்கு அமைய மிக அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு செல்வதற்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 53,784 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 13,769 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய இரு மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மற்றும் புத்தளம் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மூடப்பட்ட மதுபான சாலைகள் அனைத்தும் கொழும்பு, கம்பகா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் திறப்பதற்கு இன்று அனுமதி அளிக்கப்பட்டது. இவ்வாறு மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதை அடுத்து சமூக இடைவெளி தொலைந்து போனதையும் சில பிரதேசங்களில் காண கிடைத்தது. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மலையகத்திலும் நகர் பகுதிகளில் மதுபான நிலையங்களுக்கு முன்னால் பெருமளவானவர்கள் அணிதிரண்டனர். சமூக இடைவெளி உட்பட சுகாதார நடைமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மதுபானம் வாங்குவதற்கு முண்டியடித்துக் கொண்டு செயற்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டது. குறிப்பாக ஹட்டன் நகரில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாருக்கு தலையிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய 23 மாவட்டங்களிலும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் மே 11ஆம் தேதி முதல் தளர்த்தப்பட்டது. இந்நிலையில் இன்று மதுபான சாலைகளும் திறக்கப்பட்டன. மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதை அடுத்து ஹட்டன், நுவரெலியா, தலவாக்கலை, கம்பளை, புசல்லாவு உட்பட மலையகத்தில் உள்ள நகரங்களில் மதுபானங்களை வாங்குவதில் சிலர் மும்முரமாக செயற்பட்டனர். அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களை விடவும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் கூட்டம் காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை பலங்குடி நகரில் உள்ள சில மதுபான சாலைகளில் போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டாலும் ஏனைய இடங்களில் சமூக இடைவெளி கருத்திற்கொள்ளாத பொதுமக்கள் நடந்து கொண்டதையும் அவதானிக்க முடிந்தது. மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதன் பின்னர் களுத்துறை நகரில் உள்ள சில மதுபான சாலைகளிலும் இவ்வாறான நிலையே காணப்பட்டது. வவுனியாவில் மதுபான சாலைகளுக்கு முன்னால் காலை முதலே நீண்ட வரிசை இருந்ததை அவதானிக்க முடிந்தது. மதுபான சாலைகளுக்கு முன்னால் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததோடு அவர்கள் வரிசையில் நின்றவர்களை சமூக இடைவெளிகளை பேணுமாறும் முகக்கவசங்களை அணியுமாறும் தொடர்ந்தும் வலியுறுத்தியதை காண முடிந்தது.
அவசர தேசிய அடையாள அட்டைகளை விநியோகிக்க சிறப்பு வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் தேசிய அடையாள அட்டை ஒருநாள் விநியோக சேவை தொடர்ந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து பிரஜைகளுக்கும் புதிய அடையாள அட்டைகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தேசிய அடையாள அட்டையை ஒரே நாளில் விநியோகிக்கும் துரித சேவை கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கோவிட் அச்சுறுத்தல் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கோவிட் வைரஸ் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்காத நிலையில் ஒருநாள் சேவையை தொடர்ந்தும் நிறுத்தி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒருநாள் சேவைக்கு பதிலாக அவசர அடையாள அட்டைகளை துரிதமாக விநியோகிக்க விசேட திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் எழுதவும் நேர்முக பரீட்சைகளை எதிர்கொள்ளவும் வாகன அனுமதி பத்திரம் பெறவும் கடவுச்சீட்டு பெறவும் துரிதமாக தேசிய அடையாள அட்டையை வழங்க இந்த விசேட சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. அவசர சேவை உள்ளவர்கள் கிராம அதிகாரி உறுதிப்படுத்தலுடன் பிரதேச செயலகத்தில் விண்ணப்பங்களை கையளித்த பின்னர் அவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மார்ச் 16ஆம் தேதிக்கு முன்னர் ஒருநாள் சேவையில் அடையாள அட்டையை பெற விண்ணப்பங்களை பூர்த்தி செய்தவர்கள் பிரதேச செயலகங்களில் தமது விண்ணப்பங்களை ஒப்படைக்க முடியும் எனவும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் தேசிய அடையாள அட்டையை பெற விரும்புவோர் கிராம அதிகாரிகள் மூலம் விண்ணப்பிக்க முடியும் எனவும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேபோல கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு இந்த முறை தோற்றவுள்ள மாணவர்களிடம் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. இந்த விண்ணப்பங்களை கையளிக்காத பாடசாலைகள் தமது விண்ணப்பங்களை துரிதமாக பிரதேச செயலகங்களில் கையளிக்குமாறு ஆட்பதிவு திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதேபோல அனைத்து பிரஜைகளுக்கும் புதிய அடையாள அட்டையை மிக விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புதிய அடையாள அட்டையின் மூலம் தனிப்பட்ட தகவல்களை பௌதிக ரீதியாகவும் இணையத்தினூடாகவும் பார்க்க முடியும். மிகவும் சரியான தரவுகளுடன் கூடிய புதிய அடையாள அட்டைகள் பல்வேறு சட்டங்களின் கீழ் நிர்வகிக்கப்படும் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் தகவல்களை உள்ளடக்கியுள்ளன. விமான பயணங்கள், சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல் முதல் ஓய்வூதியம், சமுர்த்தி கொடுப்பனவு, வருமான வரி மற்றும் வாக்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய உயர் தகவல்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது டிஜிட்டல் அடையாள அட்டைகளின் தேவை குறித்து முன்மொழியப்பட்டிருந்தது. அதன் ஆரம்ப திட்டம் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. புதிய அடையாள அட்டைகளை தயாரிக்கும் பணி நிபுணர் குழு ஒன்றின் கீழ் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முழுமையான வழிகாட்டலின் கீழும் ஜனாதிபதி செயலணி ஒன்றின் கண்காணிப்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. மரக்கறி வகைகளின் விலைகள் வெகுவாக குறைவடைந்துள்ளதால் நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர். உற்பத்திக்காக செலவிட்ட பணத்தை கூட மீளப்பெற முடியாத நிலை அங்கு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். நுவரெலியாவில் பெரும்பாலானோர் விவசாயத்தையே நம்பியுள்ளனர். பெருந்தோட்டத்துறையில் தொழில் செய்பவர்கள் கூட பகுதி நேர தொழிலாக விவசாயத்தையே மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து இந்த விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தமது விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவை கூட பெற முடியாதிருப்பதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கையை விடுக்கின்றனர். மானிய முறையில் உறவகைகளை கொடுத்தாலும் எங்களுக்கு தற்போது இருக்கிற பிரச்சனை இடை பற்றாக்குறை தான். 4-5 பேர் வச்சு வேலை செஞ்சக்கூடிய இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இருந்தாலும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு மரக்கறிகள் கொடுக்கையில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. வைரஸால் விவசாயம் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு சரியான ஒரு நிவாரணமோ இல்லாட்டி கவர்மெண்ட் அறிவிக்கிற அந்த விதை மானியமோ உரை மானியமோ எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஏன்னா தக்காளி, கோவா இந்த மாதிரி மரக்கறி நாங்கள் மார்க்கெட்டு கொண்டு போனால் 10 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 10 ரூபாய்க்கு கேட்டு நாங்கள் எப்படி 10 ரூபாய்க்கு கொடுக்குறது? முன்னினா வந்து எடுப்பாங்க, இப்போ அதுவும் இல்லை. எடுக்கிறதுக்கும் வர மாட்டேன். வியாபாரி அரசாங்கம் சொல்லுது வியாபாரி மாதிரி வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் யாருமே வர்றதில்லை. இப்படியே போனால் அந்த விவசாய தொழில். உலக நாடுகளை கொரோனா ஆட்கொண்டுள்ள நிலையில் பல நாடுகளை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு நாடுகளில் நெற்கதியாகியுள்ளனர். இந்தியா உட்பட பல நாடுகளில் சிக்கியிருந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையை இலங்கையும் முன்னெடுத்துள்ளது. இவ்வாறான நிலையில்
இலங்கையில் அனாதரவாக சிக்கியிருக்கும் இந்திய பிரஜைகள் தங்களை சொந்த நாட்டுக்கு அழைத்துச் செல்லுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் இருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கோம். நாங்கள் 8 பேர் வந்திருக்கோம். அதில் 3 பேர் கிளிநொச்சியில் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் ஒரு உதவி பண்ணி எங்களை இந்தியாவுக்கு தாய்நாடுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். பசங்களை பிரிஞ்சு இருக்கிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல. 2 பிள்ளைகள் இருக்குது எனக்கு. எப்படியாவது ஒரு இறப்பை விட்டு எங்களுக்கு தாய்நாட்டில் போய் சேர்த்துருங்க ஐயா. இப்போ இந்த ஸ்ரீலங்கா இருக்கவங்க இந்தியாவில் இருக்கவங்க கூட இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாங்க. எங்களை பார்த்து எந்த ரெஸ்பான்ஸும் எந்த பதில் எதுவும் கிடைக்காம இருக்குது. எங்களை பற்றி நீங்களை பார்த்தீங்க ஒரு 50-60 பேர் இங்கே இந்தியாக்காரங்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ணிங்க, நாங்கள் எங்கள் தாய்நாட்டுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இதேவேளை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு புடவை வியாபாரத்திற்காக வருகை தந்த வியாபாரிகளில் பலர் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போரைத்தீவு பற்று பிரதேசத்துக்குட்பட்ட பழுகாமம், திக்கோடி கிராமங்களில் தனியார் வீடுகளில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த இந்த வியாபாரிகள் தங்கியுள்ளனர். இவர்களுக்கான நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். 2ஆம் மாதம் 16ஆம் தேதி வந்து இங்கே இலங்கையில் வந்து மாட்டுப்பட்டோம் கொரோனா இதுலனால. எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் நாங்கள் இந்த தட்டழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கன்னாக்க இப்போ நாங்கள் வந்த டேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் போகிறதுக்கு தவிச்சு கிடக்கோம். எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க. தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து நல்லதொரு முடிவை விரைவில் இந்த அரசாங்கம் எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகள் இன்றி 15 வருடங்களுக்கு மேல் சிறைகளில் இருப்பார்களாயின் அவர்கள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் கருதுவதாக சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்த பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். සිරකරුවන් සම්බන්ධව සාවරය නං දැන් ඒ ඉන්න අය ඔක්කෝම අවුරුදු 10කට වැඩි කාලේ සිරගත කරලා ඉන්නවා. සමහර අය கடந்த வாரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தோம். அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அரசியல் கைதிகள் தற்போது 10 வருடங்களுக்கு மேல் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். சிலர் 30 வருடங்களுக்கு மேல் சிறைகளில் உள்ளனர். இவர்கள் குறித்து ஆராய்ந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் என கோரியிருந்தோம். இவர்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கோரியிருந்தார். இதற்காகவே பிரதமரை சந்தித்தேன். இது குறித்து பிரதமரிடம் பேசியுள்ளோம். இது குறித்து ஜனாதிபதியுடன் பேசுவதாக கூறினார். என்னையும் ஜனாதிபதியுடன் பேசுமாறு கூறினார். எனவே அரசியல் கைதிகள் குறித்து நல்லதொரு முடிவை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம். சுமார் 90 அரசியல் கைதிகள் இருக்கின்றனர். இவர்களில் சுமார் 40 பேர் மீது எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஏனையோர் குறித்து ஜனாதிபதியை தீர்மானிக்க வேண்டும். நீண்ட நாட்கள் சிறைகளில் இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. 15 வருடங்களுக்கு மேல் சிறைகளில் இருப்பார்களாயின் அவர்கள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டும் என்று பிரதமரும் கூறினார். அதனால் இந்த தகவல்களை கேட்டுள்ளார். ජනාධිපතිතුමාටත් තමන් කතා කරනවා කියලා කිව්වා. මටත් කතා කරන්න කිව්වා. අපි ඒක ගැන දැන් ඉදිරියට බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා. මොනාරි පියවර ගනී කියලා. செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகள். தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட ஊரடங்கில் தளர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு மீண்டும் வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளது. வெற்றிகரமாக தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் கையாளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் மீண்டும் தென்கொரியாவில் வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதால் ஊரடங்கு தொடர்பான பிற நாடுகளின் ஆலோசனைக்கு இது எச்சரிக்கை விடுக்கும் வகையில் உள்ளது. கொரோனா வைரஸை மிகவும் சாதுரியமாக கையாண்டு தங்கள் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிய நாடாக சர்வதேச அளவில் தென்கொரியா புகழப்பட்டு வந்தது. வைரஸ் கட்டுப்படுத்தலில் அவர்களிடமிருந்து பிற நாடுகள் பாடம் கற்க வேண்டும் என ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் வெளிப்படையாக அறிவித்தன. இந்த அனைத்து புகழுக்கும் சவால் விடுக்கும் வகையில் தென்கொரியாவில் மீண்டும் கொரோனா வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. சீனாவில் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அதற்கு அடுத்தபடியாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடாக இருந்தது தென்கொரியா. இந்த இக்கட்டான சூழலிலும் நாடாளுமன்ற தேர்தலை சவாலாக எடுத்து அதில் ஆளும் கட்சி வெற்றியும் பெற்றது. அங்கு வைரஸ் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இந்த மே மாதம் முதல் ஊரடங்கில் சில தளர்வுகளும் விதிக்கப்பட்டு மக்கள் வெளியில் நடமாட அனுமதிக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் தென்கொரியாவில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,962ஆகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 256ஆகவும் இருந்தது. இந்நிலையில் தென்கொரியாவில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு
ஒரு வாரமே ஆன நிலையில் மீண்டும் அங்கு வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளது. தென்கொரிய தலைநகர் சியோல் மாகாணத்தில் இயங்கி வந்த அதிகமான இரவு நேர விடுதிகள் ஊரடங்கு தளர்வினால் திறக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு இரவு நேர விடுதியில் இங்கு வந்த 29 வயது இளைஞரொருவருக்கு அறிகுறியே இல்லாத வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. அறிகுறியே இல்லாததால் அவர் மிகவும் சாதாரணமாக பல களியாட்ட விடுதிகளுக்கு சென்றுள்ளார். இவர் மூலம் மட்டுமே 100 பேருக்கு வைரஸ் பரவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இளைஞன் களியாட்ட விடுதிகளுக்கு சென்ற நேரத்தில் சுமார் 5500க்கும் அதிகமான நபர்கள் அந்த இடத்தில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே அந்த இளைஞர் சென்ற களியாட்ட விடுதிகள் மட்டும் முடக்கப்பட்டு அங்கு வருகை தந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 2300 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த களியாட்டு விடுதிகளுக்கு சென்றவர்கள் தாங்களாகவே வந்து கொரோனா சோதனை செய்து கொள்ளும்படி அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தென்கொரியாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 100 பேருக்கு வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் 2ஆம் அலை உருவாகுமோ என்ற அச்சத்தில் அந்நாட்டு மக்கள் உறைந்துள்ளனர். முன்னதாக அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்த தென்கொரியாவின் தற்போதைய நிலை அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட 29 வயது இளைஞருக்கு எப்படி தொற்று வந்தது என்பது இன்னும் மர்மமாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது. முதலில் சீனாவில்தான் கொரோனா தோன்றியதாக கூறப்பட்டது. பின்பு அங்கு வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டு வைரஸ் முற்றிலும் ஒழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அங்கும் ஊரடங்கில் தளர்வு விதிக்கப்பட்டு மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். ஆனால் கடந்த சில நாட்களாக மீண்டும் சீனாவில் வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சீனா, தென்கொரியா ஆகிய 2 நாடுகளிலும் முழுமையாக வைரஸை ஒழித்த பிறகே ஊரடங்கை அறிவித்தன. ஆனால் அதற்கு பிறகு அங்கு மீண்டும் வைரஸ் பரவல் ஏற்பட்டுள்ளதால் ஊரடங்கு தொடர்பான பிற நாடுகளின் ஆலோசனைக்கு இது எச்சரிக்கை விடுக்கும் வகையில் உள்ளது. தற்போதைக்கு சமூக இடைவெளி மட்டுமே கொரோனாவுக்கான சிறந்த மருந்தாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் புதிதாக 7 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சீனாவின் ஜிலின் மாகாணம் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அதிகாரப்பூர்வ கொரோனா இறப்பு எண்ணிக்கையை விட அதிகமான மக்கள் பலியாகி இருக்கலாம் என்று அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஜிலின் மாகாணத்தில் புதிதாக 7 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஒரு நாளில் புதிதாக ஒருவருக்கு மட்டுமே தொற்று ஏற்பட்டு வந்த நிலையில் மீண்டும் ஒரே நாளில் 7 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜிலின் மாகாணத்தில் உள்ள சுலான் நகரில் உள்ள பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவர் மூலம் பலருக்கு பரவி வருவதால் சுலான் நகரில் தொற்று பரவும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் எந்தவித பயணமும் மேற்கொள்ளவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அவர் மூலம் அவரின் கணவர், அவரின் 3 சகோதரிகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜிலின் மாகாணம் தற்போது முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அதிகாரப்பூர்வ கொரோனா இறப்பு எண்ணிக்கையை விட அதிகமான மக்கள் பலியாகி இருக்கலாம் என்று அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் அதிகப்படியான இறப்புகள் குறித்து ஆய்வு செய்தது. பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு எண்ணிக்கையுடன் இதனை ஒப்பிடும்போது மார்ச் நடுப்பகுதியில் இருந்து அதிகப்படியாக 24,172 பேர் இறந்ததை கண்டறிந்தது. இவற்றில் சுமார் 19,000 உறுதியான கொரோனா வைரஸ் மரணங்கள் ஆகும். ஆனால் நகரத்தின் அதிகப்படியான இறப்புகளில் 5,000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவுடன் வெளிப்படையான தொடர்பை கொண்டிருக்கவில்லை என்று நியூயார்க் சுகாதார மற்றும் மன சுகாதாரத்துறை குழு தெரிவித்துள்ளது. மே 21 முதல் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் துபாயில் இருந்து லண்டன், ஹெத்ரோ, பிராங்க்பர்ட், பாரிஸ், மிலன், மெட்ரிட், சிகாகோ, டொரண்டோ, சிட்னி மற்றும் மெல்பர்ன் ஆகிய நாடுகளுக்கு திட்டமிடப்பட்ட விமான சேவைகளை இயக்க உள்ளதாக அந்த நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துபாய் வணிக மற்றும் சுற்றுலா மையமான துபாய் பொது பூங்காக்களை மீண்டும் திறக்க அனுமதித்துள்ளது. மாநில ஊடகங்கள் கூறுகையில் துபாய் படிப்படியாக கட்டுப்பாடுகளை நீக்கி வருகிறது. மேலும் 5 பேர் கொண்ட குழுக்கள் இப்போது திறந்த பகுதிகளில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பள்ளிவாசல்கள், திரையரங்குகள், பொது கடற்கரைகள் மற்றும் இரவு விடுதிகள் அங்கு மூடப்பட்டுள்ளன. இந்த மாத இறுதியில் 5 நாள் ரமலான் விடுமுறையின் போது நாடு முழுவதும் 24 மணி நேர ஊரடங்கு உத்தரவை சவுதி அரேபியா அமுல்படுத்த உள்ளது. ரமலான் நோன்பு மாதத்தின் முடிவை தொடர்ந்து மே 23 முதல் 27 வரை முழு பூட்டுதல் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ சவுதி பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் இங்கிலாந்தின் பொருளாதாரம் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்துக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.8% உள்ளது. 1997 ஆண்டுக்கு பிறகு ஏற்படும் மிகப்பெரிய வீழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. இது இங்கிலாந்தின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மந்த நிலை ஏற்படும் என்றும், ஜூன் மாதம் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தும் பட்சத்தில் இந்த வருடம் 14% அளவு பொருளாதாரம் சரிவை சந்திக்கும் எனவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எச்சரித்துள்ளது. 3,23,000 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கொரோனா வைரசுக்காக சோதிக்க சிங்கப்பூர் திட்டமிட்டுள்ளது. கட்டுமானம் மற்றும் பிற கையேடு வேலைகளுக்கு ஆண்களை நம்பியுள்ள நகர அரசு PCR சோதனைகள் மற்றும் செரோலாஜிக்கல் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது. அதிகாரிகள் தற்போது தங்குமிடங்களில் ஒரு நாளைக்கு 3000 சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஜூலை மாதத்துக்குள் இந்த செயல்முறையை முடிக்கும் நோக்கில் சோதனையை முடுக்கிவிடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கொரோனா வைரஸ் அதிகரித்த பின்னர் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் தங்குமிடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸினால் உலகில் பல சொல்லனா துன்பங்கள் பதிவாகியுள்ளன. குழந்தையை பிரசவித்த தாய்மார்கள் கோவிட் தொற்றினால் உடனடியாக பிரிக்கப்பட்ட துயரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. பிறந்த முதல் நாளிலேயே குழந்தையை பிரிந்த தாய் கோவிட் தொற்றில் இருந்து மீண்டு வந்து பல நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக தன்னுடைய குழந்தையை பார்த்து கட்டி அணைத்த காட்சி அருகில் நின்றிருந்த கண்களை குளமாக்கியது. இசபெல் கான்சலஸ் என்ற பெண் தனது குழந்தையை மார்ச் 30 அன்று பிரசவித்து குழந்தையை பார்த்து பூரித்திருந்தாலும் கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்டு குழந்தையை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டார். பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கான்சலஸ் மே மாதம் 4 வரை கோவிட் வைரசுடன் போராடி வென்றார். கோவிட் வைரஸிலிருந்து மீண்டு வந்த இந்த பெண் கேம்பிரிட்ஜில் உள்ள ஸ்பால்டிங் மருத்துவமனையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை நண்பர்களும் உறவினர்களும் வாழ்த்தி வரவேற்றனர். கோவிட் தொற்றாளர்கள் அதிகமாக இருக்கும் செல்சியா என்ற நகரில் கான்சலஸ் வசித்து வந்தாலும் குழந்தையுடன் தாய் சேர்ந்த அந்த தருணம் தாயை மட்டுமல்ல நண்பர் உறவினர்களையும் பூரிப்பில் ஆழ்த்தியது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.